சரி, இந்த முகம் படித்த பிரம்மதேவன் உங்களுடைய பேரை விளக்கமா சொன்னீங்க. அப்படி செல்ல தெளிவா சொல்லியிருந்தாலும் உங்களை இந்த உலகில் ஒரு ஆணா பெண்ணா பிறந்தா ஒரு தாய் தந்தை வேண்டும். உன்னுடைய தாய் தந்தை யாரு? உங்களை பெற்ற தெய்வங்கள் யாரு? என் தந்தையார் யார் தெரியுமா? சொல்லு சாமி. என் தந்தையோ மாயவன். தந்தையார் மாயவன். ஆமா. தாய்? என் தாய் யார் தெரியுமா? யார் சாமி? என் தாயும் மாயவன். தந்தையும் மாயவனே. ஆமா. தாயும் மாயவனே. ஆமா. தந்தையும் கண்ணனே. ஆமா. தாயும் கண்ணனே. மாயவர் என்றால் பகவான் கண்ணனானே. ஆமா. தாயும் கண்ணனே தந்தையும் கண்ணனேங்கறீங்க. ஆமா. சாமி, இரண்டும் ஆணுடைய பேரே வருது. சரி. ஒரு ஆணு ஒண்ணு சேர்ந்தா குழந்தை கண்டிப்பா உலகத்துல பிறக்காது. ஒரு ஆணு ஒண்ணு சேர்ந்தா கோலாட்டம் தான் போட முடியும். டேய், பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கோலாட்டம் அடிச்சிட்டு இருக்க முடியும். சரி. எப்படி தாயும் கண்ணனே தந்தையும் கண்ணனே எப்படி நீ கண்ணனுக்கு பிறக்க முடியும்? தாயும் மாயவன். உன் தந்தையாரும் மாயவன் சொல்கிறாயே. எப்படி ஆனா? இரண்டுமே ஆண் தான் சொல்கிறாய். ஆமா. ஆணுக்கு ஆண் எப்படி பிறக்க முடியும்? எப்படி சாமி பிறக்க முடியும்? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒன்றாக சேர்ந்தாதான் திருமணம் முடிச்சு அல்லது ஆணுவா பெண்ணை பிறக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு ஒரு வருடம் ஒரு ஆண்டு காலம் கழித்து தான் உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குது. ஆணும் பெண்ணும் ஒன்று சேரணும். பெண்ணா பிறக்கும். ஆமா சாமி. நான் ஆணுக்கு ஆணாவே எப்படி பிறந்தேன்? எப்படி சாமி பிறந்த? என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எப்படி தெரியுமா? எப்படி சாமி? சொல்றேன், கேளவா. அப்படி ஓட்டு குட்டி.
தெரிந்தாயா? சொன்னால் விளக்கம் சாமி. மாயோட உந்தி கமலத்தால் பிறந்தவனானே. மாயோட உந்தி கமலத்தாலே. உந்தி என்றால் என்ன தெரியுமா? சட்டையை மேல தூக்கு. வாங்க. மேல கீழ இருக்கு. இது என்ன? தொப்புளு தொப்புளு. தொப்புளு. உந்தி என்றால் தொப்புளு. உந்தி என்றால் தொப்புளு. நான் தொப்புளு வழியாக பிறந்தவன். ஓ மாயவர் ரகுராம எம்பெருமான். ஆமா. ஓ தொப்புள் வழியாக என்னுடைய உந்தி கமலத்தால் பிறந்தேன் என்றால் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி வளர்ந்தேன்? ஸ்ரீமந்த நாராயணன் என் பெருமாள் மகிழ்வாகப்பட்டவர் அலை கடலில ஆலை இலை மீதில் படுத்து பள்ளி கொண்டிருந்தார். திருப்பாக்கடலில் ஆலை இலை மேல. ஆமா. யார் மாயவர் ரகுராமன். உண்மைதான். சரிங்க. பள்ளி கொண்டிருக்கும் பொழுது மாயனுடைய உந்தியால தொப்புள் வழியாக தாமரை கொடி ஒன்று பிறந்தது. தாமரை கொடி. தாமரை கொடி பிறக்க ஓடி தாமரை கொடி வளர வளர தாமரை கொடியிலே தாமரை புஷ்பம் ஒன்று புத்தது. புஷ்பம் பூ. தாமரை பூ. தாமரை பூ. புஷ்பம் என்றால் பூ. பூ. ஆமாங்க. தாமரை பூ வெடிச்ச உடனே தாமரை பூவிலே வந்து நான் 5 முகம் பிடித்த பிரம்மாவாக பிறந்தேன். ஓ அதனாலதான் தாயும் மாயவனே தந்தையும் மாயவனே. தாயும் கண்ணனே தந்தையும் கண்ணனே. கண்ணன் அந்த தாமரை மலரிலே 5 சதுரமுகம் படித்த முகத்தோடு அப்படி பிறந்து சொல்றீங்களே. சரி. அப்படி பிறந்து உலகத்துல ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வேலை. சரி. அப்படி பிறந்து உங்களுக்கு என்ன வேலை? நீங்க என்ன செய்யறீங்க? எனக்கு என்ன தொழில் தெரியுமா? நாடு எது? அப்படி பிறக்க செய்து உங்களுக்கு என்ன செய்தா? எனக்கு என்ன தொழில் தெரியுமா? சாமி எனக்கு பிண்டம் பிடிக்கூடிய வேலை. பிண்டம். என்ன சாமி? பிண்டம். அப்படியா? பிண்டம். கைக்கு சிக்கிச்சா? கைக்கு சிக்கிச்சா? நான் விரல ஓட்டி பிடிச்சு பார்த்தேன். எது? நாம்பே பிடிச்சு பார்த்தேன். நாயில கடிச்சு பார்த்தேன். என்ன? எனக்கு சிக்கல. எது? உனக்கு சிக்கிச்சா? எது? புட்டை பிடிக்க. ஒரு வாரமா கூத்துல நீ புடிச்சீங்க. உனக்கு சிக்கிச்சா? என்னது? ஒட்டியாரமா உனக்கு சிக்கிச்சா? கட்டத்துக்குள்ள கோவமே நினைக்கிற உனக்கு. என்னப்பா நீ இப்படி சொல்றீங்க? எப்படி எந்த வகையில புடிச்ச? எங்களுக்கு கை பிண்டம். பிண்டம். எங்களுக்கு சிக்கல. என்ன? என்னங்க? ஏய் பிண்டம்னா என்ன? ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். அதாவது நான் இல்லாவிட்டால் யாருக்குமே குழந்தை பிறக்காது. இல்லன்னா யாருக்குமே குழந்தை பிறக்காது. பாரு. ஆமா. ஒரு வயித்துல பெரியவரு ஒரு ஜெட்டு வாச்சான்னு கூட பார்க்க மாட்டாங்க. பண்ண பூரா கழட்டி கால குடுத்துருவாங்க. ஏய் என்ன பேசுற நீ? நீ என்ன குழந்தை பிறக்காது. நான் இல்லாம நீயே பிறக்க முடியாது. வா வந்துருங்க. ஏடா? நான் பிறக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா. உங்க அப்பா பிறக்கிறது நான் தான். அப்பா பிறக்கிறதுக்கு காரணம் நீயா? ஆமா. அப்பா பிறக்கிறதுக்கு காரணம் எங்க தாத்தா. தாத்தனையே பிறக்க வைத்த நான் தான். அப்ப இங்க இருக்கிறாங்களே 200 300 ஜனம் நீங்க எல்லாம். அனைவரும் நான் இல்லாம யாருமே பிறக்கவே முடியாது. நீங்க எல்லாம் நீ இல்லாம பிறக்க முடியாது. பிறக்க முடியாது. கண்ணாடி மாநிலத்துல ஏதோ பாவம் எங்க செட்டை காப்பாத்துறதுக்கு வந்து சேர்ந்துக்கிறப்ப தான் 4-5 கூத்து தான் அடிக்கிறேன். சரி. ஒரு அடியில காலை உடைச்சு போட்டு எங்கேயும் கூத்துக்கு போக மாட்டேன். ஏன் என்ன காரணம்? படாத பாடுபட்டு 5 லட்சம் 6 லட்சம் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி. சரி. முதலாத்திரி கஷ்டப்பட்டு பிள்ளை பார்க்கறது நாங்க. நீ என்ன கொடுத்தா? நல்ல பொறுக்கீல என்ன கேள்வி. இருப்பு கட்டில் வாங்கி கொடுத்தா சண்டைக்கு வராங்க. மரக்கட்டில் சேர கட்டில் தான் வேணுமா? என்னது? என்ன படிச்சது நீ? ஆமா. அப்பனா உங்க பாட்டனையே பிறக்க வைத்த நான் தான். நான் இல்லாவிட்டால் யாருமே பிறக்க முடியாது. என்ன? திருமணம் முடிச்சு சரி படா பாடுபட்டு நாங்க குழந்தை பேக்குறோம். நீ நீ இல்ல நாங்களாம் பிறக்க மாட்டோம்னு சொல்றிய. சரி. என்ன காரணம்? என்ன அர்த்தம்? ஆனா நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சாலும் ஆமா சாமி நான் பார்த்து உன் மனைவிக்கு கருவை உருவாக்கி உருவே சைக்கிளமாக்கி பிடிச்சு போட்டதான் ஆனா பொண்ணு பிறக்கும். வயிற்றுல கரு உருவாகும். இல்லாவிட்டால் என்ன நினைத்து சாமி படிக்கும் பெருமாவே நான் மட்டும் என்ன சாமி பாவங்கள் செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் குழந்தை வைக்கமில்ல அப்படின்னு என்ன கோரி கடுவாரமான தவம் இருந்தா ஏன் நான் மனமிறங்கி அவங்களுக்கு ஆணோ பின்ன பிண்டி பிடிச்சு போடக்கூடிய வேலை என் வேலை. எங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறகு உன்னை கல்பூர் கண்டிப்பா கும்பிடணும். உனக்கு குழந்தை இல்லன்னா உனக்கு வேலை புண்டியா கிடையாது. நான் இல்லாம நீ கொடுக்க முடியாது. உனக்கு வேலை புண்டியா கிடையாது. என்ன இன்னைக்கு கையில 8 லட்சம் பணம் தான் குழந்தையோட நாங்க வருவோம். எப்படி ஃபர்ஸ்ட் சென ஊச்சி போடுறாங்க. போயலாம் நிக்க
அந்த குழந்தை உருவாகாது. கலந்து போயிருந்தா செலவு செஞ்சாலும் அதுக்கு நீ தான் அதுக்கு நான் தான் என்ன பண்ணுவீங்க? கை காலு எல்லாமே உறுப்பா உறுப்பு கொடுத்தாத்தா இல்லைன்னா நீ எத்தனை ஊசி போடல நிக்காது. அது கூட 10 பேருக்கு தேசியமே பெருத்தாச்சுங்க எங்க ஊர்ல. சரி 4 பேருக்கு கலைஞ்சு போச்சு, 5 பேர் தான் ஜனியாக்குறாங்க. அதுக்கும் உங்க அருள் வேணுங்க. எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். ஊர்ல 6 சனியா இருக்கிறாங்க கணக்கு எடுக்கிற வேலை உனக்கு. பின்ன முதல்ல ஆடு மாடு இறந்துதான் ஜனியாவெல்லாம் ஊசி போட்டுக்கிட்டாங்க. சரி சாப்பாட்டு வாங்க மாறி போச்சுங்க. அதனால எங்க பாட்டி சின்ன பிள்ளையெல்லாம் 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்றாங்க. சோளக்காட்டுல பெத்து எடுத்துட்டு வந்தாங்க, அவரக்காட்டுல பெத்து கையில கொடுத்துக்கிட்டாங்க. அது அந்த காலம். சரி இன்னைக்கெல்லாம் சாப்பாடு விதம் மாறிச்சு. இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. அன்னைக்கு காட்டிலேயே பிறந்தாங்க. குழந்தை பிள்ளை பாரு, நானே பாரு எங்க பிறந்த நானா நம்ம ஏர் வேலைக்கு போறதுக்கு ஒரு மலை ஏறிட்டு நம்ம கூடி போய் சுத்தத்துக்கு மூணு இருக்கும். என்ன இன்னைக்கெல்லாம் பாருங்க ஒரு பிள்ளை கூட சீக்கிரம் பெக்க முடியல. அந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு 1000 மாத்திரை தின்னுட்டு பெக்கறாங்க. அது இப்படி கோத குழாயை போட்டுட்டு பிறக்குது. காலம் மாறி போச்சு. சரி இருந்தாலும் உங்க அருள் வேண்டும். உண்மைதான். எத்தனை குழந்தை பிறந்தாலும் உனக்கு நான் இல்லாமல் கருவாகாது, குழந்தையை பிறக்காது. ஆண் பெண் திருமணம் முடிச்சு ஆண் பெண் ஒண்ணு சேரட்டும் உங்களால. இப்படி நாங்களும் மும்மூர்த்தியில 3 பேரு. என் நாடு சத்தியலோகம். ஆமா உம்மத்தி கடவுள். ஆமா யார் யார்? பிரம்மா பிரம்மா, விஷ்ணு விஷ்ணு, சிவன். சிவன். இப்படி மூர்த்தியில ஒன்றா சேர்ந்ததான் சரிங்க. எந்த காரியமும் ஜெயம் பெறும். சரி சாமி. அதனால இப்படி நான் சத்தியலோகத்தை அர்த்தாக்கி இருந்தாலும் டேய் நான் யாரை திருமணம் செய்தேன்? நான் மாலிட்டனேன் மனைவி. யாருங்க தெரியுமா? கூட்டுக்காரி எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏன் உங்களுக்குள்ள செல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பாத்துல இன்னும் பார்க்கல. ஏய் வந்தனா புடி புடிச்சு கடிச்சு புடுவேன். ஐயா கத்ரா குய்யா போய் கட்டிட்டு இருக்காங்க அந்த பையன். நான் மாலிட்டனே. யாரு? என் மனைவி. வா ஓட்டே. நான் மாலிட்டேன் மனையாபுரம் தெரியுமா? கல்விக்கு அரசியாகப்படும் யாரு? யாருங்க? கலைவாணி. கல்விக்கெல்லாம் அரசி. உண்மைதான். கலைவாணி. கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி திருமணம் செய்து சத்தியலோகத்துல நான் அர்த்தாக்கி இருந்தாலும் கலைவாணி திருமணம் முடிச்ச பிரம்மதேவனுக்கும் சதுர்முகம் படிச்ச பிரம்மதேவனும் கலைவாணி சரஸ்வதி திருமணம் முடிச்சுன்னு சொல்றீங்க. ஆமா அப்ப திருமணம் முடிச்சு உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது இருக்குதா சாமி? ஆமாங்க. பிரம்மாவுக்கும் பிறகு இந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரத்துக்கு அடுத்து உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது இருக்கிறதா? சாமி எனக்கும் அழகாக ஒரு குழந்தை பிறந்தது. அழகான ஒரு குழந்தை. ஆமா. யார் சாமி? சிகாமணி. சிகாமணி. ஆமா. நாரத மகாமுனி என்று சொல்லலாம். இப்படி சிகாமணி என்ற பெயரை எடுத்துவிட்டு நாரத மகாமுனியாக இருக்காய் மகனாகப்பட்டவன். சரிங்க. இப்படி சத்தியலோகத்தில் அர்த்தாக்கி இருந்தாலும் இந்த தினமாக சத்தியலோகத்துக்கு இன்னைக்கு வந்த காரணம் என்ன சாமி? நான் இந்த தினமாக சாமி பிண்டம் பிடிக்க போக வேண்டும். ஆளுதோற உலகத்திலே சுற்றி பார்த்து ஆமா அனைவரும் யார் யார் கர்ப்பமாக இருக்கிறார்களோ யாருக்கு என்ன குறை குறைகளை தீர்த்து என்னை கோரி அனைத்து மக்களுக்கும் உங்கள் வேலை. உண்மைதான். கைத்தறியா கால்தறியா உரிமை கொடுத்து அதனால எங்க தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரமனே நீங்க தான். பிடிக்க போக வேண்டும். என் மனைவியாவுடைய கலைவாணியாரை அதோட சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு
நான் செல்ல வேண்டும். அதனால உடனே என்ன பண்ண தெரியுமா? சாமி, நீங்க சொன்னா நான் கேக்குறேங்க. நீங்க காலால சொல்ற வேலையை ஐயால செய்யற நாய் நானு. நீங்க இப்ப பிரம்மதேவன் எனக்கு என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சாமி. என்ன? உடனடியாக மனைவனுடைய போக வேண்டும். ஓ, உடனே உன் பொண்டாட்டிக்கு நான் போகணும். உன் பொண்டாட்டிக்கு நான் போகணும். சாமி, என்ன? எனக்கு ஒரு 1700 ரூபாய் நீ சம்பளம் வரும். சரி, நீ வாங்கிக்க. நான் போறேன் சாமி உன் பொண்டாட்டிக்கு. எதுக்கு போக சொன்னீங்க. நான் எதுக்குடா போத்தணும்னு? பொண்டாட்டிக்கு போக சொன்னீங்க. நான் சொல்வது ஒன்று, நீ நினைப்பதெல்லாம் வேறு. நான் போறேன் நினைக்கிறேன். அது நடக்காது. மனைவியிடம் சென்று உன்னால போகவும் முடியாது. சரி, சரி. நீ என்ன பண்ண தெரியுமா? உடனே சென்று நான் அழைத்தேன் என்று என் மனைவியோட கலைவாணி அழைத்தவா, பிறகு பேசிக் கொள்வோம். அவர் சந்திச்சுட்டு பிறகு பேசிக்கலாங்கிறீங்க. ஆமா, உள்ள போய் நீ அருவமனை மேல உட்காரு. ரெண்டா போகுது. சக்தி லோகத்துல நம்ம அரண்மனையில் அமருங்க. சக்தி லோகத்தில் அமருங்க. நான் புறப்பட்டு வருகிறேன். உடனே உன் பொண்டாட்டி உடனே என் மனைவியாகப்பட்டவ கலைவாணி அழைத்தவா, பிறகு பேசிக் கொள்வோம். வருகிறேன். ஏய், ஏய். நிறுத்து, நான் பொதுவத்தை கட்டிட்டு வரேன். பொதுவத்தை கட்டுவாலும் ஓட்டக்கூடாது. எப்படி அவர் இடையவன் கட்டு பீடி வாங்கி வச்சாரு. அவரு மனுஷன். கேட்டாரு. அவன் கூதி என்னவென்றால், அதாவது அகோதபடி என்னவென்றால், எந்த பலகாரமாக இந்த பிரகாரமாக சதுரமுகம் படித்த பிரம்மதேவை கலிவாணி சேஷகூதி அழைக்க கலந்து பண்றா பண்ண போறா சதுரமுகம் நீ கம்முனு சொல்லலாம். சதுரமுகம் படித்த பிரம்மதேவை கலிவாணி சரஸ்வதி அழைக்க அம்மா சரஸ்வதி சபையினாடி வரார்.